கரூரில் உயிரிழந்த 41 பேருக்கும் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு எங்கள் கட்சி பணியை இன்றிலிருந்து தொடங்கலாம் என்று மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த நண்பர்களை இன்று எங்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள். அனைத்து நண்பர்களையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் இந்த துக்க நிகழ்விலிருந்து வெளியே வர முடியாமல் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் இதை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் சார்பாக முதல் இந்த நிகழ்ச்சியை வைத்து அனைத்து திமுகவிலிருந்தும் அண்ணா திமுகவிலிருந்தும் இளைஞர்கள் இன்று எங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார்கள். வரும் கால நாட்களில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள தோழர்கள் மீண்டும் படிப்படியாக கட்சி பணியை துவங்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல சார், நாங்க 2 அணி 1 அணிலாம் இல்ல சார். இப்ப கூட அவர் வந்தா அவர் எழுத்த மாதிரி வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனாரு. அவர் இப்ப வந்தா கூட நாங்க அவரோட இணைஞ்சு செயல்பட தயாரா தான் இருக்கிறோம். எங்க கிட்ட வந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் பதவிக்கோசரம் வரல. ஒரே ஒற்றை முகம், எங்க தளபதியை 2026 முதலமைச்சர் ஆக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். அதாவது இப்ப எங்க செயற்குழு உறுப்பினர் மகேஸ்வரன் இருக்காரு, ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணராஜ் அவர்கள் இருக்காங்க. 2வது நாங்க கட்சி பணி ஒழுங்கா செஞ்சிட்டு இருக்கோம். செய்யறதால வந்து எங்களுடைய பணிகள் பிடிச்சிருக்கு, அதனால எங்க கூட வந்து இணையறாங்க சார். அதனால அவங்க கூட வந்து நாங்க செயல்படணும் இல்லை, எல்லாமே அதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டுவாங்க. எங்களுடைய ஒரே கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊர் சேர்ந்து தேர் இழுத்தாதான் தேரை இழுத்துட்டு போக முடியும். எங்க மாவட்ட செயலாளருக்கு சொல்றது என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு பணி செய்வோம். இந்த மாதிரி சூழ்நிலையில சேர்ந்து பணி செஞ்சாதான் தமிழக வெற்றி கழகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வலுவான கட்சியாக மாற்ற முடியுன்றத இது வாயில நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். மாவட்ட செயலர் பாத்தீங்கன்னா சரியில்லைன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த கண்டமங்கலத்தில் வந்துட்டு ஒரு வரும்போதெல்லாம் பார்த்தா ஒரு சார்பு வாங்கி தராங்க, மற்றபடி ஒரு தவறான நடவடிக்கை ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆடியோலாம் வெளியே சார். கிருஷ்ணாஜி ஆடியோலாம் ஒரு சிலர் வந்து தமிழ் வழக்கில் வந்துருக்கு. கண்டிப்பா சார், இது வந்து இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட நிகழ்வு. அந்த நிகழ்வு வந்து அவர் மனசு கஷ்டம் தாங்காம போயிட்டாரு. 2வது அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சேர்ந்து செய்ய மாட்டாப்ல, அதுதான் ஒரு விஷயம். ஆனா இனி வரும் காலங்களில் கண்டிப்பா எங்களுடைய தலைமை வந்து எங்க எல்லாத்தையும் ஒத்துமையா சேர்த்து நிச்சயமா இது ஒரு மாபெரும் ஒரு கட்சியா விழுப்புரத்துல வலுப்பெறுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா பாதிப்பு கிடையாது சார். அவரை சார்ந்தவங்க, அவருக்கு ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு, எனக்கு ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஆனா 2 பேரும் நாங்க சீக்கிரம் சேர்ந்துருவோம் சார். எங்க தலைமை எங்களை கூப்பிட்டு சீக்கிரம் அழைத்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் இருக்கிற சிச்சுவேஷன் காரணமா கொஞ்சம் பேசாம இருக்காங்க. இது முடிஞ்ச உடனே கண்டிப்பா கூப்பிட்டு பேசி நாங்க 2 பேரும் ஒத்துமையா தான் சார் செயல்படுவோம். நன்றி.